இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை போவாங்க. ஸோ திருவண்ணாமலை போகிறவங்க எதுக்கு போகிறாங்க, என்னதுக்கு போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா, ஸோ தெருலேருந்து அடுத்த தெருக்கு போகிறவங்க பைக் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து போவாங்க. ஆனால் அவங்க போய் திருவண்ணாமலையில் போயிட்டு கிரிவலம் போவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் போவாங்க. ஸோ 14 கிலோமீட்டர் எதுக்கு நடக்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் இங்கேருந்து வளப்பட சோம்பேறியாக இருப்பாங்க. இங்கேருந்து அடுத்த தெருக்கு போக மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அவங்க அவ்வளோ 14 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. அவங்களே வந்து மச்சான் நான் 14 கிலோமீட்டர் நடந்துட்டா அப்படின்னு வந்து எனர்ஜெட்டிக்காக சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு எனர்ஜி என்ன, ஸோ இது வந்து இதோடைய உண்மை என்ன, ஸோ திருவண்ணாமலையில் இருக்கிற வரலாறு என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரியான உலகத்திலேருந்து நம்ம உள்ளூர் வர என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கண் முன்னால் 10 நிமிஷம் என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும். நான் உங்கள் வெண்ணியும் பாலகிருஷ்ணன். ஸோ பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. ஸோ 14 கிலோமீட்டர் சுற்றளவு. ஸோ இதோடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இதில் வந்து நம்ம ஊர் மக்கள் மட்டும் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து வராங்க. ஸோ ஃபாரினில் இருந்து அவங்க வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஸோ இந்தியாவிலேருந்து சென்னை வந்து சென்னையில் இருந்து அதுக்கப்புறமாட்டு நம்ம திருவண்ணாமலை வந்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ வந்து கார்த்திகை மாதம் தான் வந்து குளிர் அதிகமே. ஸோ அந்த குளிர்லேயும் கூட பார்த்திங்கன்னா வந்து ஸோ கிரிவலம் சுற்றுறாங்க. ஸோ இதில் வந்து கேட்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதோடைய வரலாறுன்னு பார்த்தோம்னா வந்து, அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மலை 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்ற மலைகள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸோ 7ஆம் நூற்றாண்டு, அதாவது 1300 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லா ரெக்கார்ட்ஸும் இப்படி இருக்குது. ஸோ இந்த உலகம் இருட்டாக இருக்குது. ஸோ இருட்டாக இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மலை, அந்த பர்டிகுலர் மலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதை வந்து சுற்றி வராங்க. சுற்றி வந்து அது சிவபெருமானை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறக்காண்டி சுற்றி வராங்க. ஸோ இவங்க சுற்றி வந்த பகுதி என்ன ஆகுதுன்னா வந்து அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கிரிவலமாக போகிறோம். ஸோ சுற்றி வந்ததுக்கப்புறமாட்டு ஸோ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, பரமசிவன் பார்த்துட்டு பார்வதி தேவிக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து சிவன் வந்து என்னாச்சுன்னா வந்து அங்கேயே தங்கியிருக்காரு. ஸோ வந்து ஆதியும் அந்தமும் இல்லாமல் ஸோ ஒரு எண்ட்லெஸ்ஸாக இருக்காரு. அதாவது ஸ்டார்டிங்கும் எண்டும் இல்லாமல் ஒரு எண்ட்லெஸ்ஸாக இருக்காரு. ஸோ வந்து காட்சி அளிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு ஃபயரிங் ஸ்டேட்டில், அதாவது வேலையும் கிளியும் போயிட்டு வர மாதிரி அதில் அப்படி தான் வந்து அமைப்பு இருந்திருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியும் ஸோ சிவனும் வந்து சேர்த்து காட்சி அளிக்கிறாங்க இந்த திருத்தலத்தில். இந்த திருத்தலம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 8 லிங்கம் இருக்கும். ஸோ 8 லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்ஷனை குறிக்கும். அதாவது சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து சவுத் ஈஸ்ட்டு, ஸோ தென்மேற்கு, தென்கிழக்கு சொல்கிறோம், அந்த மாதிரியே வந்து ஸோ டேரக்ஷன் குறிக்கும். அதனால் 8 லிங்கம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபேஷனட்டிக்காக வந்து எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா, எப்படி இதில் வந்து இப்படி இருக்குது, அதாவது அவங்களுக்கு எப்படி இந்த 14 கிலோமீட்டர் மக்கள் போகிறாங்க, எப்படி வந்து அதில் வந்து என்ன ஸ்பிரிச்சுவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து சிவபெருமான் நினச்சி தான் போகிறாங்க. ஸோ சிவன் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மனசில் என்ன அதாவது நினச்சிட்டு போகிறோமோ அது கண்டிப்பாக வந்து கிடைக்க மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் இந்த கிரிவலம் சுற்றி போகிறவங்களோட ஒரு ஐதீகமாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன பார்த்திங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து திருவண்ணாமலையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது பேலியோலித்திக்கல் அப்படிம்போம். ஸோ வந்து கற்காலம், அந்த கற்காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா அந்த மலை வந்து தோன்றுனதாக சொல்லுதாங்க. அதில் போட்டிருக்கிறதுல. அது இல்லாமல் நான் கொஞ்சம் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஹியூமன்ஸ், நம்ம மனிதர்கள் இருந்திருக்காங்களா, அவங்க டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டூல்ஸ் யூஸ் பண்ண ரெக்கார்ட்ஸ்லாம் அதில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து எக்கச்சக்க ஒரு நம்மளுக்கு வளங்கள், அப்புறம் மிஸ்ட்ரீஸ் நிறைய நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ வந்து நம்ம ஊர் இருக்கிற இந்த மலை இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதுமாதிரி பார்த்திங்கன்னா வந்து 1300 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. அதை வந்து தேவாரம் திவ்ய பிரபஞ்சம் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இருக்குது. அதுக்குள்ள ரெக்கார்ட்ஸ் நமக்கு இருக்குது, அப்வியஸ்லியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா போகர், அப்புறம் பெரிய பெரிய சித்தர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து நம்ம வந்து சிவபெருமான் வந்து இந்த கோயிலில் வந்து வழிபட்டதுக்கு உண்டான சான்றும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மன்னர்கள் வந்து சேர்ந்து கட்டியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மன்னர்கள் மட்டும் கிடையாது. பார்த்திங்கன்னா நம்ம சோழ மன்னர்கள், அது பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் இருக்காருல்ல, அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து கட்டுறதுக்கு ரொம்ப வந்து ஒரு
பெருந்துணையாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆதித்யவர்மன், அதாவது 1வது ஆதித்யா அப்படிம்பாங்க, ஃபஸ்ட்டு ஆதித்யா அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவங்க கூடயே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறது வந்து பாண்டியர்கள் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற கிருஷ்ணதேவராயர் இருக்கார்ல, அவரும் வந்து இங்கே வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியா வந்து ஒரு ஸ்ட்ரக்சரும், ஸோ பார்த்திங்கன்னா உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் அந்த மாதிரியா கட்டுறதுக்கு வந்து ஒவ்வொரு அதாவது மன்னர்கள் வந்து இப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப வந்து ஒரு பாராட்டத்தக்க ரொம்ப பெருமையாக கூடிய விஷயமா இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மலை வந்து சுற்றுலா பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து சுற்றுலா அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கோயிலுடைய பிரகாரத்தை சுற்றுவோம், பார்த்திங்கன்னா மலையே சுற்றுறோம். ஸோ அந்த மலையோட மையப்பகுதியில் தான் சிவன் இருக்கிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து 1000 வருஷம் பார்த்திங்கன்னா வந்து கார்த்திகை தீபத்தில் வந்து இங்கே வந்து விளக்கேற்றுறாங்க. ஸோ இது வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதாவது 1 வருஷம் 2 வருஷம் அப்படிங்கிற ஹேபிட்ஸே பெரிய விஷயம். இதில் பார்த்திங்கன்னா வந்து thousands of years. ஸோ வந்து இட் இஸ் த அன்பிலீவபிள் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதை வந்து இந்த அளவு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் நமக்கு உள்ளே வந்து நமக்கு இதாகுது. ஸோ இந்த விஷயத்துக்காண்டியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதில் என்ன இருக்கும், ஸோ வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நிறைய பேர் வந்து வராங்க. நிறைய பேர் வந்து மலைக்கு வந்து தரிசனம் பண்ணுறாங்க சிவபெருமானை. அப்புறம் கிரிவலம் போகிறாங்க. ஸோ மெயினாக நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ வந்து கிரிவலம் போயிட்டு வரலாம். ஸோ கிரிவலம் போனீங்கன்னா வந்து நிறைய பேர்த்துட்டு கேட்டிங்கன்னா எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்குமாங்க, சிலர் வந்து எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குமாங்க, சிலர் வந்து எனக்கு வந்து அங்கே போனால் எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு விருப்பம் என்னென்ன இருக்கோ அதை பூர்த்தி அடையதுக்காண்டியும், சிலர் வந்து அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றக்காண்டியும் நிறைய இதில் போவாங்க. சிலர் வந்து ரிலாக்ஸேஷன் போவாங்க, சாமி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒன்று நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது நம்ம வந்து எல்லாத்துலேயும் உணர்ந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா என்ன தான் மனுஷன் வந்து ஹியூமன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு கீழே வந்து நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆகாயம் இருக்குது, நிலா இருக்குது, சூரியன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் நமக்கு மீறிய ஒரு சக்திகள் தான். இது மூலமாக வந்து கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்குது. எந்த கடவுளாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே ஒரே கடவுள் தான் நம்ம பொறுத்தது. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பாஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடு வந்து நிறைய பேர் கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எதுக்கு போயிருக்காங்க, என்ன போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு. ஸோ வந்து அவங்க என்ன நினச்சி போயிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பாஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து எடுத்து வந்து காமிக்கும். ஸோ அதே போல் வந்து நான் வேறு என்ன டாபிக் பேசணும், வேறு எந்த கோயிலை பற்றி பேசணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை வந்து உங்களோட வந்து வீடியோ எடுத்து உங்களோட வேண்டியும் பாடவசன். தேங்க்யூ.